அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராய் குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்னால கூடார வாசல்ல இருந்துகிட்டு இதை கேட்டுட்டு இருக்கிறார். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருக்கிறாங்க, கிளவனா இருக்கிறாங்க. ஸ்திரீகளுக்குள்ள அந்த பீரியட்ஸ், அந்த ரெகுலர் வழிபாடு நின்று போயிடுச்சு. ஆகையால் சிரிச்சிட்டா. முதல்ல ஆபிரகாம் முந்தின அதிகாரத்துல சிரிச்சாரு. இப்ப இந்த அதிகாரத்துல சாராள் அம்மா சிரிக்கிறாங்க. கிழமை அப்ப சிரிச்சிட்டான், இப்ப கிழவி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கிழவியும் என் ஆண்டவன் கிழவனுமா இருக்கையில் எனக்கு இன்பம் உண்டாகும் இருக்குமோ? அம்மா தாயே, சொல்ற ஒரு எக்ஸ்பர்ட், நம்பு நம்பு, குழந்தை பிறக்கும்னா பிறக்கும். சொல்றவர் யாரு? அவர் தெரியும். மருத்துவத்துறையில கரகண்டவர், அவர் தெரியும். நீங்க அறியாத ஒரு சயின்ஸை தேவன் வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் அந்த சயின்ஸு எந்த மெடிக்கல் ஆபீசருக்கும் எந்த மெடிக்கல் ரிசர்ச்சருக்கும் தெரியாது. உண்மையே சொல்றேன். தண்ணி திராட்சை ரசமா மாற முடியும், அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸு தேவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச சயின்ஸு, உலகத்துல எவனுக்கும் தெரியாது. அப்ப தேவன் மந்திரவாதி இல்லை, மேஜிக்னா போடல. அவர் வேர்டு சொல்லும்போது அங்க ஒரு சயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த சயின்ஸ் தண்ணியை திராட்சை மாத்தி விட்டுருது. அவர் ஒரு வேர்டு சொல்லும் போது செத்து போன கற்பத்துல கரு வருது, கற்பம் உயிர் அடையுது. அது காட் சயின்ஸ், தேவனுடைய அறிவியல். இது மனுஷ அறிவியல் கிடையாது. அவர் மேஜிக் பண்ணி எதையும் செய்யல. அவர் ஒரு சயின்ஸை பயன்படுத்துகிறார். அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச சயின்ஸ். மனுஷனுக்கு அது தெரியாது, தெரிய விட மாட்டார். ஆமேன். அதனால எக்ஸ்பர்ட் சொல்றாரு, அவருடைய சயின்ஸ்ல உனக்கு குழந்தை பிறக்கும்னா ஆமேன் தான் உங்க வேலை. ஆமேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆமேன்னு சொல்லு. ஆமேன். ஏன் எப்படி அது எப்படி நடக்கும்? என்னது? எக்ஸ்பர்ட்டுக்க உங்களுடைய ஞானம் வேலைக்காகாது. தேவன் உங்கள்கிட்ட நம்ப மட்டுமே எதிர்பார்க்கிறார். உங்க சூழ்நிலைகளை, உங்க காரியங்கள்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. அவர் பார்த்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்றாருன்னா நம்புங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறத நான் பல வருஷமா பார்த்துருக்கேன். என்ன இருக்கு? அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பவுமே நம்மளால நம்ப முடியாதாவே பேசுவார், நமக்கு சாத்தியம் இல்லாதாவே பேசுவார், இப்படியே பேசுவார். ஏங்க அப்படி பேசுறீங்கன்னா என் லெவல் அப்படிங்கிறார். என் லெவலில் நான் பேச முடியும், உன் லெவலில் நான் பேச முடியுமா? அப்படிதானே? உங்க லெவலுக்கே பேசணுன்ட்டு அவர் எதிர்பார்க்காதீங்க. அவர் லெவலுக்கு அவர் பேசுவாரு. நாம நம்பணும்ட்டு முயற்சி பண்ணுங்க. நாம நம்பத்தான் நமக்கு முடியும். நம்புவோம், நம்பணும். ஆமென்.